ஒரு சிறிய குளிரான காடு, பச்சை மரங்கள் நிறைந்த ஒரு அழகான சூழல். அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய பாறையில் தேனீக்கள் தங்கள் சிறிய உலகத்தை உருவாக்கியிருந்தன. அந்த தேனீக்களின் உழைப்பின் சுவடுகள் பாறையின் கீழ் விழுந்த தேன் சொட்டுகளில் தெரிந்தன. ஒவ்வொரு காலையும் அந்த தேனீக்கள் தங்கள் குடும்பத்திற்காக உழைப்பதற்காக வெளியே பறந்து செல்வது வழக்கம். தூரத்தில் மலர்களின் மனம் அவர்களின் சிறகுகளை வழிநடத்தும். ஒவ்வொரு மலரிலும் இருந்து தேன் சாறு சேகரிக்கும் தேனீக்கள் ஒவ்வொரு முறை தங்கள் பணியின் மேலும் ஆழ்ந்த காதலையும் கருணையையும் காட்டின. தேன் சாறு எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் கூடுகளுக்குள் திரும்பி வந்ததும் மற்ற தேனீக்கள் அந்த சாறை தேனாக மாற்றும் வேலையில் ஈடுபடுவார்கள். ஒவ்வொரு சொட்டும் ஒரு வரப்பிரசாதமாக மாற்றப்படும். இந்த கூட்டாண்மை ஒரு அற்புதமான இசையை போன்றது. ஒவ்வொருவரின் பங்களிப்பும் மற்றவரின் உழைப்புடன் இணைந்து முழுமையாக செயல்படும். அந்த தேன் மரங்களின் இலைகள் வழியாக சூரிய ஒளியால் ஒளி வீசும். அது ஒரு வியக்கத்தக்க காட்சி. மரமும் பூக்களும் இணைந்து தேனீக்களின் வாழ்க்கைக்கான ஆதாரமாக மாறுவதால் உருவாகும் ஒரு சுற்றுச்சுழற்சியை உணர்த்தும். ஒரு முறை அந்த பாறை அருகே ஒரு சிறிய சிறுவன் வந்தான். அவன் தேனை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் தேனீக்களின் உழைப்பை கவனித்த போது அவன் தன் முடிவை மாற்றிக்கொண்டான். இவை தங்கள் வாழ்க்கைக்கான பாராட்டாக இருக்கட்டும் என்று அவன் நினைத்து கொண்டான். தேன் சொட்டுக்களை திரும்பி பார்த்து அவன் மனதில் ஒரு வியப்பான உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த தேனின் சுவை மட்டுமல்ல, அதை பிறப்பிக்க உழைத்த தேனீக்களின் பொறுப்பும் சீரியதுமான அர்ப்பணிப்பும் அவனை நெகிழச் செய்தது. இந்த அனுபவம் அவனுக்கு ஒரு பாடமாக இருந்தது. சிறிய உயிரினங்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் கூட இந்த உலகை அழகாக மாற்றும் திறனை கொண்டிருக்கிறது. தேனீக்களும் தேனும் நம் வாழ்க்கையின் சுவையை வளர்க்கும் ஒரு பேரருளின் பிரதிபலிப்பு. அந்த சிறுவன் அவற்றின் அருமையை புரிந்து கொண்டது போல் நம்மும் இயற்கையின் அற்புதங்களை மனதார அணுக வேண்டும். இதில் நாம் கற்றுக்கொண்ட பாடம்: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதாவது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம்.